எதிர்பார்த்தேன் ப்ரோ. கண்டிப்பா இந்த சண்டைக்கு முக்கியமான காரணம் நம்ம காமு மாமாவா தான் இருப்பாருன்னு சொல்லி எதிர்பார்த்தேன். அதே மாதிரி இந்த சண்டைக்கு முக்கிய காரணம் நம்ம காமுவா தான் இருந்திருக்காரு. ஏன்னா காமுவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் ப்ரோ, அவர் வந்து பாருவை விட்டு தள்ளி இருந்தாருன்னா நல்லபடியா இருப்பாரு. பாரு கூட சேர்ந்துட்டாருன்னா பைத்தியக்காரத்தனம் தான் பண்ணுவார். அந்த வகையில் இப்ப பாரு கூட சேர்ந்துட்டாரு, அப்ப கண்டிப்பா பைத்தியக்காரத்தனம் தான் பண்ணுவாரு. அந்த வகையில் ரெண்டாவது ப்ரோமோல ஒரு சீன் பார்த்திருப்போம். திவ்யாவும் நம்ம காமும் பயங்கரமா சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. அந்த ப்ரோமோ ரிவ்யூல நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன், கண்டிப்பா இந்த சண்டைக்கு காரணம் நம்ம காமுவா தான் இருப்பாரு, வேணா வெயிட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி காமுவால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கு. காமு மட்டும் இல்ல, காமுக்கு சப்போர்ட்டிவா விஜே பாரு கூட குறுக்க வந்து தேவையில்லாத விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இடையில நம்ம வீட்டோட தலை ரம்யா, அதான் ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாம சுத்திட்டு இருக்காங்களா, அவங்க வேற உள்ள போயிட்டு ஒரு சில விஷயங்களை பேசி அவங்க தேவையில்லாம அந்த விஷயங்கள்ல மாட்டி விஜே பாருக்கான காலிலே விழுந்துட்டாங்க போல. அப்படி ப்ரோமோ வந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். விஜே பாருக்கான காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க போல. அதனால தான் வீடு கொஞ்சம் பரபரப்பா போயிருக்கு. திவ்யா வந்து கடுப்பாயிட்டு ஒருத்த மட்டும் கத்திட்டே இருக்கா, நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சண்டையை போட்டு உருண்டிருக்காங்க. நியாயமான சண்டை தான். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத ஃபுல்லா சொல்றேன். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்கு ஒரு தரமான செருப்படி கொடுத்திருக்காரு ப்ரோ. பூரா பயிலுக்கு ஒரு தரமான செருப்படி கொடுத்தாப்ல. அது மட்டும் இல்லாம ரெண்டாவது ப்ரோமோல ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? ரெண்டு டீமுக்கும் ஒரு நெக்லஸ் கொடுத்திருக்காங்களா? அந்த நெக்லஸை சேஃபா பாத்துக்கிறதுக்கு அந்த நெக்லஸ்க்கு மேல ஒரு கிளாஸ் பாக்ஸ் இருக்கும். ஆனா அந்த ரெண்டாவது ப்ரோமோல கிளாஸ் பாக்ஸ் இல்ல. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள இப்ப தேவையில்லாத ஒரு சில்லறத்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்கை ஸ்டேஜ் 2 கொண்டு போயிட்டார் நான் நினைக்கிறேன். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத ஃபுல்லா பாத்துறலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நமக்கான வீடியோ இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ப்ரோமோக்கான சண்டை எப்படி வந்திருக்குன்னா, நம்ம காமு மாமா இருக்காருல்ல, காமு மாமா தான் தேவையில்லாத வேலையை பார்த்திருக்காப்ல. எல்லாரையுமே லிவிங் ஏரியாக்கு ஏதோ கூட்டிருக்காங்க, பிக் பாஸ் கூட்டிருப்பாரு போல. அப்ப எல்லாம் வந்து லிவிங் ஏரியால உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நம்ம காமு மாமா மட்டும் ஏதோ தேவையில்லாம பேசிட்டே இருந்திருக்காரு. காமு பாரு பேசிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம ரம்யா வந்து ரொம்ப நேரம் சொல்லி பார்த்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரம்யா டென்ஷன் ஆயிட்டு எந்திரிச்சு கத்திட்டாங்க போல. அமைதியா இரு, வாயை மூடிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ கத்திட்டாங்க போல. கத்துனோன்னே நம்ம காமு மாமா சும்மா இருப்பாரா? சும்மா இருக்க மாட்டார்ல. ஏன்னா இப்ப ஒரு விஜே பார் கூட இருக்காரு ப்ரோ. விஜே பார் கூட இருக்கும்போது அவருக்கு ஒரு பவர் கிடைக்கும். பீம் 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 சோட்டா பீம்னு காமு மாமா டென்ஷன் ஆயிட்டாரு போல. லட்ட சாப்பிட்டு மாமா என்ன பண்ணிட்டாருன்னா எந்திரிச்சு போயிட்டு, நீ என்ன பார்த்து கத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ரம்யாவை பார்த்து கத்துன்னு கத்திருக்காப்புல போல. ரம்யாவை பார்த்து பயங்கரமா கத்திருப்பாரு போல. அப்ப நம்ம காமுக்கு சப்போர்ட்டிவா பாரு எந்திரிச்சு வந்துட்டாங்களாம். பாரு எந்திரிச்சு வந்து ரம்யாவை பார்த்து பயங்கரமா கத்திருக்காங்க போல. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி ரம்யாவை போட்டு பொழந்துட்டாங்க போல. அப்ப அந்த இடத்துல ரம்யா வந்து என்ன பண்ணுன்னு தெரியாம பிக் பாஸ் பேசணும்னா இவங்க எல்லாரும் அமைதியா இருந்தாகணும். அதனால நம்ம ரம்யா வந்து விஜே பாருக்கான காலில் விழுந்ததா சொல்றாங்க. ப்ரோமோ பார்த்து நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. டிவில வந்துச்சு போல ப்ரோமோ. அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, விஜே பாருக்கான காலில் விழுந்துட்டாங்களா, என்ன மன்னிச்சுக்கோ, என்னால முடியல, ப்ளீஸ் என்ன விட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காலில் விழுந்து கெஞ்சி உட்கார்ந்துட்டாங்க போல. அதனால தான் உட்கார்ந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ரெண்டு பீஸும் போய் உட்கார்ந்து இருக்கும் போல. அதனால தான் திவ்யா பிடிச்சு போட்டு ஒருத்தன் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கான், யாரும் தட்டி கேட்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு திவ்யா போட்டு பொழந்திருக்காங்க. கரெக்டான விஷயத்துக்கு தான் பொழந்திருக்காங்க. ஏன்னா இவர் பெரிய வாம்பயர் மாதிரி இவர் கத்திக்கிட்டே இருப்பாரு, யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. முக்கியமா நம்ம விஜே பாருக்கு ஏதோ இவங்க தான் பிக் பாஸ் நினைச்சு சுத்துறாங்க ப்ரோ. வீட்டுக்குள்ள பிக் பாஸ்க்கான ஒரு விஷயம் இருக்கு. பிக் பாஸ் வந்து எல்லாரும் லிவிங் ரூம்ல உட்கார வச்சா இவங்க எல்லாம் அமைதியானதுக்கு அப்புறம் தான் பிக் பாஸ் பேசுவார். ஆனா நம்ம பாரு மட்டும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, குசு குசு குசுன்னு பேசுறது, பக்கத்துல ஹே கமு போமா ஸ்மோக்கி ரூமுக்குள்ள அப்படின்ற மாதிரி பேசுறது. இல்லன்னா ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது பிக் பாஸ் பேச ரொம்ப லேட் ஆகுனா இவங்க மைக்க தூக்கி பிக் பாஸ் சொல்லுங்க பிக் பாஸ் சொல்லுங்க. ஆமா, இவ பெரிய மாம்பயர், இவ கேட்டோன்னே சொல்லணும். பிக் பாஸ்க்கு ஆப்போசிட்ல ஏகப்பட்ட விஷயங்களை பண்றாங்க ப்ரோ. பிக் பாஸ்க்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும். இவ பெரிய ஹார் மாதிரி இந்த இடத்துல ஒன்னா மைக்க தூக்கிட்டு பிக் பாஸ் சொல்லுங்க, பிக் பாஸ் சொல்லுங்க, பிக் பாஸ் சொல்லுங்கன்னா என்ன பிக் பாஸ் சொல்லுங்க. பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுக்கறதே இல்லை. எப்பவுமே லிவிங் ஏரியால இதே வேலையை தான் வச்சிருக்காங்க. அப்ப ரம்யா ஏதோ கேட்டதுக்கு பயங்கரமா சண்டையை போட்டு உருண்டிருப்பாங்க போல. அதனால தான் திவ்யா இருந்துச்சு சண்டையை போட்டு இங்க ஒருத்தன் கத்திட்டு இருக்கான், நீ வந்து கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு விஜே பார்வை பிடிச்சி போட்டு அடி நடிச்சு விஜே பாருக்கான அந்த கேவலமான ஒரு எச்ச கேம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ப்ரோ திவ்யா சண்டை போடும்போது ஏன் ப்ரோ விஜே பார் இதுக்குள்ள வரணும், விஜே பார் தேவையில்ல ப்ரோ, அவங்க எல்லாம் இதுக்கு ப்ரோ இதுக்குள்ள வரணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் கேட்டது சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ. வீட்டுக்குள்ள விஜே பார் யாருக்கிட்டே சண்டை போடும்போது ஏதாவது ஒரு பையன் ஏதாவது சொல்லிட்டா உடனே அந்த இடத்துல என்ன மாதிரி பேசுவாங்க, அந்த பையனை பார்த்து ஆண் திமிரை காட்டுறியா, ஆணவத்தில் ஆடுறியா, ஆணவத்தில் பேசுறியா, ஆண் திமிரெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த லெவலுக்கு பேசுவாங்க. அப்ப அங்க மட்டும் உமன் கார்டு தூக்குறாங்க. அப்ப இங்க இன்னொரு பொண்ணுக்கு இதே மாதிரி நடக்கும்போது அங்க வந்து உமன் கார்டு தூக்க வேண்டியதானே, அங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்க ஒரு பெண் தானே. அப்ப அந்த இடத்துல வந்து பேச வேண்டியதானே, பேச மாட்டாங்க. அங்க வந்து காமு அப்படி தள்ளிட்டு போவாங்க, வா காமு சண்டை போடாதடா செல்லக்குட்டி வாடா அப்படி சொல்லி தள்ளிட்டு போவாங்க.
இதுதான் நடந்திருக்கு அந்த ரெண்டாவது ப்ரோமோல. அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டாவது ப்ரோமோல நல்ல ஒரு விஷயத்தை உத்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டாவது ப்ரோமோல இந்த 2 பேருக்கான அந்த ஜுவல்ஸ்க்கு மேல அந்த கிளாஸ் பாக்ஸ் இருக்காது. அந்த கிளாஸ் பாக்ஸை பிக் பாஸ் தூக்கிட்டாரு. ஏன்னா வீட்டுக்குள்ள சும்மா இல்லாம என்ன பண்ணியிருக்கானோ தெரியுமா? இப்போ தான் ஆக்சுவலா லைவ்ல போயிட்டு இருக்கு. கனி அவர்களுக்கான டீம் நினைக்கிறேன். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கிளாஸ் பாக்ஸை சுத்தி ஏதோ மாவை வச்சு ஒட்டுறாங்க. அது என்ன மாவுன்னு தெரியல, கோதுமை மாவா அரிசி மாவா ஏதோ ஒரு மாவை கலக்கி அதை ஒரு மாதிரி கம்ம மாதிரி பிணைஞ்சி அந்த கிளாஸை சுற்றி ஒட்டியிருக்காங்க. இப்போ உட்காந்து ஒட்டிட்டு இருக்காங்க. அதுதான் லைவ்ல சண்டை போயிட்டு இருக்கு. அதை பிக் பாஸ் ஒரு மணி நேரம் பார்த்துட்டே இருந்தார். அவர் பார்த்துட்டே இருந்தார், கடுப்பாய் அந்த கிளாஸை தூக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கிளாஸ் கொடுக்கறது எதுக்கு? அந்த கிளாஸை தூக்கிட்டு அந்த நகை எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன செகண்ட்ஸ் கேப் இருக்கணும்னு சொல்லி தான் 2 பேருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2 சைடும் ஃபேராக இருக்கணும்னு சொல்லி தான் பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. 2 கிளாஸுமே சேம் வெயிட் தான் இருக்கும், 2 கிளாஸுமே சேம் சைஸ் தான் இருக்கும், 2 கிளாஸுமே ஒரே நேரத்தில் தூக்குற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க இஷ்டத்துக்கு கம்மு போட்டு ஒட்டினாங்கன்னா அப்போ பிக் பாஸ் டீம் என்ன பைத்தியமா? அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? 2 டீமும் திருடும் போது 2 டீமுக்கும் ஈஸியாக தான் இருக்கணும், 2 டீமுக்கும் ஒரே மாதிரி கஷ்டம் தான் இருக்கணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. இதில் இவங்க கம்மு போட்டு ஒட்டி வச்சுட்டு இருக்காவ. அதை வீட்டுக்குள்ள இப்போ சண்டை போயிட்டு இருந்தா அதை பிக் பாஸ் பார்த்தாரு. பிக் பாஸ் நைட்டு தூக்கிட்டார் போல. அந்த 2வது ப்ரோமோல நல்லா உத்து பார்த்தீங்கன்னா 2 டீம் கிட்டயுமே அந்த கிளாஸ் இருக்காது. ஆனால் நெக்லஸ் அங்கே தான் இருக்கு. நெக்லஸ் அங்கே தான் இருக்கு. நெக்லஸை யாருமே ஆட்டையை போடல, அது உறுதியாக தெரியும். ஏன்னா அங்கே கவனிச்ச ஒருத்திக்கு நெக்லஸ் அந்த இடத்துல தெரிஞ்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கிளாஸை மட்டும் பிக் பாஸ் தூக்கிட்டார். இப்போ கூட பிக் பாஸ் காரி துப்புனார். ஓகேவா? இப்போ கூட பிக் பாஸ் காரி துப்புனார். ஏன்னா வீட்டுக்குள்ள இன்னும் டாஸ்கே ஆரம்பிக்கல. வீட்டுக்குள்ள டாஸ்கே ஆரம்பிக்காம சும்மா படுத்து கிடக்காம அப்போ பிக் பாஸ் கடுப்பாயிட்டு, என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன கதை போகுது? இதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே உங்களுக்கு நான் டைம் சொன்னதே கிடையாது. பட் இந்த தடவை முதல் முறையாக நான் டைம் சொல்கிறேன். இப்போ என்ன டைம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ என்ன டைம்னா, வெளியே மக்கள்லாம் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்க டைமு. அப்போ சில பேர் வேலைக்கு போயிருப்பாங்க, வேலைக்கு போயிருக்கவங்க இதான் ஃப்ரீ டைம்னு சொல்லி உட்காந்து லஞ்சை சாப்பிட்டுட்டு உங்களுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. நீங்களும் இங்கே வேலை செய்ய தான் வந்திருக்கீங்க. ஆனால் அவங்க அங்கே வேலை செஞ்சுட்டு உங்களுக்கான இதை பார்க்குறாங்க. நீங்கள் இந்த வீட்டுக்குள்ள வேலை செய்யலை, எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருக்கீங்க. தயவுசெய்து ஏதாவது பண்ணுங்க, கிரியேட்டிவாக ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணி தொலைங்க. சும்மாவே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் உசுப்பேத்தி விடுறாப்புல. அதுக்கப்புறம் டக்குன்னு எல்லாருமே ஒரு மாதிரி எந்திரிச்சாங்க. நானும் சரி ஓகே அட்டி பறக்க போகிறாங்க, ஒரு மாதிரி அவன் அட்டிச்சுன்னு சாக்க போகிறான், அவன் நெக்லஸை பிடுங்க போகிறான்னு பார்த்தா எந்திரிச்சிருந்து கத்தி சண்டையை போட்டு வந்துட்டு இருக்கானு ப்ரோ. ஏதோ எவச்சியை வந்து கிளாஸை தொட்டுட்டானா, இந்த பக்கம் அமித் அவர்கள் இந்த கிளாஸை தொட போயிட்டாங்களாம். இந்த 2 பேரும் ஜெயிலில் தூக்கி போடணும்னு சொல்லி அந்த ஒரு டாப்பிக்கை பிடிச்சி வச்சு சண்டையை போட்டு உருண்டானு. உடனே சண்டையை போட்டு கத்திக்கிட்டே இருக்கானோ, தொட்டான்னு கத்திக்கிட்டே இருக்கானோ ப்ரோ. பிக் பாஸே பார்த்துருப்பாரு. ஆடப்பா ஐத்துக்காரப்பாருடா, ஏடா உங்களுக்கெல்லாம் ஒரு டாஸ்க்கை கொடுத்தா டாஸ்க்கை பண்ணாமல் உட்காந்து மிக்சர் சாப்பிட்றியா? சரி டாஸ்க்கை பண்ணுங்கன்னு சொல்லி உசு பேச்சு விட்டா சண்டையை போட்டு உருள்றியா? எதுக்குமே ஆக மாட்டீங்களாடான்னு சொல்லிட்டு பிக் பாஸே யோசிச்சுட்டு இருந்துப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்ப மட்டமாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பிக் பாஸ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். டாஸ்க் லெட்டர் எல்லாம் படிச்சிங்கல்ல, டாஸ்க் லெட்டரில் என்ன கொடுத்துருக்கு? ஜுவல்ஸை காப்பாற்றணும்னு கொடுத்துருக்கு. ஓகே, ஆனால் ஜுவல்ஸை காப்பாற்றுறது ஒரு பார்ட்டு தான்டா, இந்த டாஸ்கோட ஒரு பார்ட்டு. மெயின் கோரே உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த கேரக்டர் தான்டா. அந்த கேரக்டர் வச்சு எதாவது பண்ணுங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அந்த கேரக்டர்லேயே சுற்றி தொலைங்க, அதில் ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது ஸ்டோரி கிரியேட் பண்ணுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்கடா, கிரியேட்டிவாக பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கெஞ்சுறாரு. பாவம் ப்ரோ, அந்த மனுஷன் இந்த சீசனில் வாரம் வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கார், ஏதாவது பண்ணுங்கடா, ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா என்ன கொடுத்தாலும் பண்ண மாட்டேங்கானு ப்ரோ. என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரை வச்சு எப்படி ஸ்மோக்கிங் ரூமுக்குள்ள ஒதுங்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே யோசிக்கிறாங்க, வேற விஷயங்களே யோசிக்க மாட்டேங்காங்க. இப்போ நீங்களே பாருங்க, என்ன கேரக்டர் கொடுத்தாலும் இதே தான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் அவர் என்ன பண்ணுவார்? அவர் கெஞ்சுறாரு, தயவுசெய்து புதுசாக எதாவது பண்ணுங்கடா, கிரியேட்டிவாக பண்ணுங்கடா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு, அதை வச்சு ஏதாவது ஸ்டோரி கிரியேட் பண்ணுங்க, ஏதாவது ஒன்று பண்ணி தொலைங்கடா, மக்களுக்கு போர் அடிக்காமடா, 24/7 மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கடா, ப்ளீஸ்டா ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கெஞ்சுறாரு. எப்படி அந்த மனுஷன் கெஞ்சுறாரு. எனக்கே பாவமாக இருக்குது அந்த மனுஷனை பார்க்கும்போது. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மொத்தத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த டாஸ்க்கை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒரு மாதிரி ஏற்றிக்கிட்டே இருக்காப்புல. ஸோ இப்போ கிளாஸை தூக்கியிருக்காப்புல. அடுத்த கட்டமாக எனக்கு தெரிஞ்சு வேறு மாதிரி கொடுப்பாப்புல. இப்போதைக்கு சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் கண்ணு முன்னாடி அந்த நகையை வந்து திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக திருடி சாவுங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாக திறந்துட்டான்னு விட்டுருவாங்க. ஏன்னா அப்படி விட்டால் இவனெல்லாம் நகையை பிடிட்டு ஓடுறாங்க பிறகு சண்டையை போட்டு உருண்டுருவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, காமு மாமா பாரு இவங்களுக்கான அந்த ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, அது ரொம்ப கன்றாவியாக இருக்குது. முக்கியமாக காமு இந்த பக்கம் அரோரா கூட இருக்கும்போது கூட நல்லபடியாக தான் இருந்தார், எங்கேயும் சண்டைக்கு போகிறது இல்லை, நல்லா காமெடி பண்ணார், நல்லா வைப் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அந்த பக்கம் நம்ம பாரு கூட போய் சேர்ந்தோன்னே மண்டை பூரா கெட்ட எண்ணம் ஆயிடுச்சு. ஏன்னா யார் கூட நம்ம சேர்றோமோ அதே மாதிரி தான் நம்ம மைண்டு வந்து ஆகும்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இப்போ காமு மாமாக்கு ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீட்டில் பார்க்கலாம்.